அதான் போய் வளக கொத்தி பிரட்டி என்ன செய்வீங்க? அந்த புல்லுகளை எல்லாம் நீக்கி ஏன் அதை ஏன் 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 நாம போய் இப்ப அதை செய்யற? இப்ப வாங்கின வளகு நம்பிட வளகுதான். ஆனா நிறைய புல்லுகள் முளைச்சி கிடக்கு. வேற வேற தேவையில்லாத மரங்கள் எல்லாம் நிற்கின்ற உடனே டக்கண்டு அதுகளை ஒரு நாள் நின்று 2 நாள் நின்று என்ன செய்யறோம்டா ஒவ்வொன்றாக கிளியர் பண்ணி வெட்டி அந்த வளகை என்ன செய்யறோம்? துப்புரவாக்குறோம். அப்படித்தானே? துப்புரவாக்குறோம்டா அதாவது சுத்தமாக்குறோம். அப்ப இதுல நோக்கம் என்ன? நம்மட வள வச்சு துப்புரவு பண்ணி அதாவது என்ன செய்ய போறோம்? நமக்கு தேவையான, நமக்கு பிரயோசனம் காணக்கூடிய, நமக்கு அவசியமான ஒரு மரத்தை, ஒரு மாமரத்தை, இல்லாட்டி ஒரு தென்னை மரத்தை, இல்லாட்டி ஒரு கத்திரிக்காய் மரத்தை, இல்லாட்டி தக்களிக்காய் மரத்தை, இப்படி நமக்கு அவசியமான மரங்களை அந்த நிலத்தில விதைச்சி அறுவடை செய்ய போறோம். இதுதானே நோக்கம். அப்ப அவசியம் இல்லாத புல்லு, அவசியம் இல்லாத மரங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி துப்பராக்கி நமக்கு அவசியமானதுகளை அதில் இருந்து பிரயோசனம் காண்றதுக்கு தானே இப்ப நாம துப்புரவு பண்றோம். இப்ப துப்புரவு பண்ணி இப்ப அவசியமான மரங்களை எல்லாம் போய் நட்டினோம்டா இப்ப அந்த நாட்டுற மரங்கள் அதுல அந்த மண்ணில விதைக்கப்படுற மரங்கள் எல்லாம் இப்ப என்ன செய்யும்? முளைக்கும். முளைச்சு வரக்குள்ள இடையில அந்த திரும்பியும் புல்லுகள் எல்லாம் முளைக்குமா இல்லையா? திரும்ப அதை கிளியர் பண்ணுவோம், துப்புராக்கிடுவோம் இல்லையா? துப்புராக்கி போட்டு இந்த மரத்துக்கு என்ன செய்வோம்? ஒரு தனிய மண்ணெல்லாம் வளைச்சி ரவுண்டா பாத்தி மாதிரி பிடிச்சி தண்ணி எல்லாம் ஊற்றி உரமெல்லாம் போட்டு இதை வளர்க்கறதுக்குரிய வேலையை பார்ப்போம். அது வளைச்சி முளைக்கிற புல்லுகளை எல்லாம் என்ன செய்வோம்டா அதை நிற்க விடாம அதை பிடுங்கி அதை வெட்டி அதை கிளியர் பண்ற வேலையை ஒன்று செஞ்சுட்டு இருப்போமா இல்லையா? இப்படியே செஞ்சுட்டு இருக்கக்குள்ள நமக்கு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள 2 மாசம் ஒரு 3 மாசத்துக்குள்ள நாம விதைச்ச, நாம நாட்டின அந்த மரங்கள்ல இருந்து நாம ஒரு பிரயோசனத்தை அடைவோமா இல்லையா? அடைவோம். அப்ப அறுவடை ஒன்று கிடைக்கும். நாம என்ன நோக்கத்துக்காக அந்த மரங்களை நாட்டினோமோ அந்த நோக்கம் நிறைவேறும். அப்ப நமக்கு அவசியமான தேவைகள் எல்லாம் அந்த வளகுல, அந்த இடத்தில, அந்த நிலத்தில நாட்டப்பட்ட மரங்களை கொண்டு நாம பிரயோசனம் அடைகிற ஒரு நிலை ஏற்படுதுண்டா, அந்த ஏற்பட காரணம் என்னண்டா அந்த நிலத்தை சுத்தப்படுத்தி துப்புரவு பண்ணி அந்த மரங்களை கொண்டு போய் விதைச்சது தானே, நட்டினது தானே. அந்த மரங்களை அதான காரணம். அப்படி நாம செய்யாம இப்ப வளக எடுத்துட்டோம், அது புள்ளி நிக்கிற மாதிரி நிக்கட்டும், நாம விதையை போட்டேன்னு செய்வோம், மரத்தை உண்டாக்கி அதில் அறுவடையை காணுவோம், பிரயோசனம் காணுவோம், அவசியமான தேவைகளை அந்த மரங்களை கொண்டு நாம நிறைவேற்றிக்குவோம் என்று சொல்லி நாம ஒரு முயற்சி எடுத்தா நாம எதிர்பார்க்கிற அளவுக்கு நமக்கு அது நம்மளோட தேவைகள் நிறைவேறுமா? அப்ப என்ன நடக்கும்னா அங்க இருக்கிற புல்லு மற்ற மரங்கள் எல்லாம் என்ன நடக்கும்? நாம தேவையின்றி சொல்லி கொண்டு போய் போடுற விதைய அந்த மரத்தை வளர விடாம நமக்கு அவசியமான, நமக்கு தேவையான விஷயங்களை பெற்றுக்கொள்ள
நமக்கு தடையாக இருந்து அதை இல்லாமாக்குமா இல்லையா? அந்த மரங்களையில அழிக்குமா இல்லையா? இப்ப நான் சின்ன உதாரணத்தை வச்சு நீங்க என்ன விளங்குறீங்க? ஜெஸ்மின் என்ன விளங்குறீங்க? நாம சொன்னா நம்ம அன்றாடம் நம்ம இதை கிளியர் பண்ணி நம்ம பிரயோசனம் அடையிறதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அதை பராமரிச்சு வரணும். எதை நம்ம ஒரு பிரயோசனம் அடைகிறதாக இருந்தா எதை ஒரு மரத்தால நம்ம ஒரு மரத்தை நட்டி நம்ம அதால பிரயோசனம் அடைகிறதா இருந்தா அன்றாட நாம என்ன செய்யணும்? அதை பராமரிப்புக்கு கொண்டு வர. அதான் எதை பராமரிக்கணும்? நாம பராமரிப்பு என்று சொல்லி நாம பராமரிக்க போறது நிலத்தையா, இடத்தையா, மரத்தையா, இல்ல எல்லாத்தையுமா? இடத்தையும் பராமரிக்கணும், புல்லுகள் முளைக்காம நிலத்தையும் பராமரிக்கணும், அதே நேரத்தில் பராமரிக்கணும். மரமும் என்ன செஞ்சோம்? புடுங்கு பற்றக்கூடா, வெட்டு பற்றக்கூடா. புல்லெல்லாம் நாம புடுங்குறோம் என்று மரத்தையும் சேர்த்து புடுங்கி விட்டோம்டா என்ன நடந்துடும்? நாம எதிர்பார்க்கிற பிரயோஜனத்தை நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? அப்ப இப்ப இந்த நிலம் என்று சொல்லி வாங்கின இடம் என்று சொல்லி காட்டின அதுக்கு உங்களோட உள்ளத்தை எடுங்க. உள்ளம் என்கிறது ஒரு நிலம். அது இது இந்த வளகு, இந்த மண், இந்த நிலம், இந்த இடம் நம்மட கண்ணுக்கு தெரியும். ஆனா உள்ளம் என்று சொல்லி இருக்கிற அந்த நிலம் நமக்கு கண்ணுக்கு தெரியுதா? ஆனா அந்த நிலத்தை கொண்டு, அந்த உள்ளம் என்று சொல்ற அந்த நிலத்தை கொண்டு நமக்கு தேவையானதுகளை எல்லாம் நாம பெற்றுக்கொள்றேன்டா. நமக்கு அவசியமானது எல்லாம் நமக்கு கிடைக்கணும் வேண்டா. அவசியமான எல்லாத்தையும் அந்த உள்ளம்ங்கிற அந்த நிலத்தை கொண்டு நன்மை அடைகிறேன்டா, நன்மையாக மாறுறேன்டா. அந்த உள்ளம்ங்கிற அந்த நிலத்தை, அந்த வளக, அந்த இடத்தை என்ன செய்யும்? எந்த நேரமும் பராமரிக்கணும். எந்த நேரமும் அதை கொஞ்சம் இந்த கிருமிகள் வந்து வராம, புல்லுகள் முளைச்சிடாம, அவசியமில்லாத விஷயங்களை கொண்டு போய் அதுக்குள்ள வச்சிடாம, அவசியமில்லாத விஷயங்கள் அந்த உள்ளத்தில் எந்நேரமும் நினைக்கப்பட்டு முளைச்சிடாம, அதில் என்ன முளைக்குது? புல்லு முளைக்குது. இப்படி அந்த உள்ளத்தை நாம கவனிச்சு அந்த உள்ளத்தை பராமரிச்சு துப்புரவு பண்ணிக்கிட்டே இருந்தோம்டா, சுத்தமாக வச்சுக்கிட்டே இருந்தோம்டா, இப்படி சுத்தமாக வச்சிருக்கிற இந்த உள்ளத்தில உங்களுக்கு தேவையான விதையை இப்ப போடலாம். எந்த விதம் போட்டாலும் முளைக்கும். அது அகால எந்த நேரமும் என்ன செய்யும்டா, அது என்ன செய்யும்? உங்களுக்கு அந்த விதை போடுபட்டு முளைக்கும். ஆனா ஒரு 1000 விதையை கொண்டு போய் போட்டுறாம முதல் தேவையானதை மட்டும் கொண்டு போய் போடணும் வாங்க. அப்படியேனா அந்த விதை என்ன? இப்ப அந்த உள்ளம்ங்கிற அந்த நிலத்தில போடுற விதை அந்த இடத்தில அந்த நிலத்தில உள்ளம் என்று சொல்லி அதில் போய் நாம அந்த போடுற விதை, அந்த மரத்துக்குரிய விதை என்ன? நான் தான்ங்கிறது இப்ப அதுதான் உண்மை. அதைத்தான் நாம போடணும். இப்ப அதுக்கிடையில அவசரமா கொஞ்சம் என்னமோ ஒரு விஷயம் நடக்கணும், நான் இப்ப நீங்க சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த நினைக்கிறேன்னு சொல்லி நீங்க கொண்டு போய் இப்போ உங்களோட உள்ளத்தில என்ன விதையை போடுறீங்களா? ஒரு எண்ணத்தை விதைக்கிறீங்க. ஒரு எண்ணத்தை உங்களோட உள்ளத்தில நீங்க விதைக்கிறீங்க என்கிறது தான் உங்களோட உள்ளம் ஒரு விஷயத்தை நினைக்கிற என்று அர்த்தம். இப்ப நீங்க புல்லுகள் நிற்கக்குள்ள, தேவையில்லாத விஷயமும் தரகுகள் நிறைஞ்சி நிற்கக்குள்ள, அந்த உள்ளத்தில நீங்க ஒரு விஷயத்தை நினைச்சிங்களா, உங்களுக்கு அவசியமான ஒன்றை நீங்க நினைச்சிங்களா,
அந்த எண்ணத்தை விதையா போட்டீங்களா அது முளைக்காது. ஏன் அங்க நிலத்தில் என்ன கிடக்கு? நிறைய துப்புரவு செய்யப்படாம, சுத்தம் செய்யப்படாம புல்லுகள், தேவையில்லாத மரங்கள் எல்லாம் ஒளிம்பி நிற்கிப்பேன். அதுக்குள்ள நீங்களும் கொண்டு போய் உங்களுக்கு தேவையான ஒரு விதையை போட்ட உடனே ஏற்கனவே நிற்கிற புல்லு மரம் எல்லாம் சேர்ந்து நீங்க போட்ட விதையை என்ன செய்யுது? இல்லாமாக்கின உடனே இப்ப நினைக்கிறது ஒன்று நடக்குது இல்லை. பாத்தீங்களா? ரெண்டு செல்வத்தை கேட்டிருக்கிறீங்களா நீங்க? நினைக்கிறது ஒன்று நடக்குது இல்லை சொல்றத கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அடிக்கடி சொல்லுவாங்க, எதிர்பார்க்கிறது நடக்குது இல்லையே. நான் நினைக்கிறது நடக்குது இல்லை, எதிர்பார்க்கிறது நடக்குது இல்லை. நான் எதிர்பார்த்தேன் இப்படி நடக்கும். பாத்தீங்களா? ரெண்டெல்லாம் இவரோட வார்த்தைகள், சொல்லுகள் என்னத்தை நமக்கு வெளிப்படுத்துதண்டா, இவக நடக்க வேண்டிய மாதிரி, முளைக்க வேண்டிய மாதிரி என்ன செய்யல? இவோட உள்ளத்தில விதைக்கப்படல. இப்ப உள்ளம்ங்கிறது நமக்கு தெரியாத, கண்ணுக்கு புலப்படாத ஒரு நிலம், ஒரு வழக்கு, ஒரு இடம் உண்டு. அதை நாம சுத்தமாகவே நேரமும் வச்சிருந்தா, பரிசுத்தப்படுத்தியே அந்த உள்ளம் ஏக காலத்தில நம்மளோட சம்பந்தப்பட்டு இருக்குமண்டா, நாம அப்படி அந்த உள்ளத்தை சுத்தமா வச்சிருப்பமண்டா, இப்ப நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை நாம நினைக்க அந்த உள்ளம் என்ன செய்யும்? அது விதைக்கப்படுகிறதா இல்லையா? அந்த உள்ளம்ங்கிற நிலத்தில விதைக்கப்படுகிறதா இல்லையா? விதைக்கப்பட்ட உடனே அந்த விதைக்கப்பட்ட விதை என்ன செய்யுது? உள்ளம்ங்கிற அந்த நிலத்தில முளைக்குது. முளைச்சி துளிருட்டு வெளியே வருகுது என்றா என்ன அர்த்தம்? வெளியே வருகுதுண்டா நடக்குது. அண்ணா இப்ப நினைச்ச உடனே முன்னுக்கு நிற்கிற ஆள் வந்து நிக்கி, அதுக்கு காரணம் என்ன? இப்ப நினைச்ச உடனே ஆள் வந்து முன்னுக்கு நிக்க. இப்ப ஜெஸ்மின் சொன்னீங்கவா, அப்ப எப்படி அந்த ஆள் வந்து நிக்கிற? அது காரணம் என்ன? இப்ப நிக்கிறது சரிதா இல்லையா? அந்த உள்ளத்துல வேற எந்த சலனமும் இல்லை. உள்ளத்தை நீங்க பாதுகாக்கிறீங்க. அந்த உள்ளத்தை என்ன செய்யறீங்க? தியானத்தோட சம்பந்தப்படுத்துறீங்க. அந்த உள்ளம் என்ன செய்யுதுண்டா, நான் என்கிற உணர்வை கொண்டு சுத்தமாக்கப்படுகிறது. சரி, அந்த உள்ளந்தியானித்தது ஆரம்பத்துல தெரிய வந்துச்சு. இப்ப அந்த உள்ளந்தியானிக்கிறது தெரிய வருகிறது இல்ல? அது இல்ல இப்பயும் தெரிய வேண்டி வருகிறதுதான். விஷயத்தை எடுங்க. இப்பயும் உள்ளம், இப்ப நீங்க உள்ளத்தில அந்த நான்ங்கிற உணர்வு ஏகமா இருக்கண்டு அந்த ஏக நிலையில அந்த உள்ளத்தை சரிப்படுத்துறீங்களா இல்லையா? சரிப்படுத்துறேன். அப்ப சரிப்படுத்துறீங்களா? அப்ப அது செய்யறது, அந்த உள்ளம் அப்படி சரிப்படுறது, அந்த உள்ளம் அந்த ஏக நிலையில சரிப்பட்டு அந்த நிலையை உணர்றது உங்களுக்கு தெரியாம இருக்கா? அப்படி தெரியாம இருக்குமா? இல்ல கேட்க தெரியாம இருக்குமா? அதே சிந்தனையிலதான் இந்த நேரம் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அது தெரிஞ்சிருக்கே. இப்ப நான் இப்ப உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு இருந்த விஷயத்தை ஒரு பக்கத்துல கொண்டு போறீங்க, என்ன செய்யலாம்? இல்ல சொல்லுங்க நீங்க விளங்கப்படுத்த விஷயத்தை சொல்லுங்க, அதான் நான் கேட்டேன். அப்ப இப்ப அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட துப்புரவு செய்யப்பட்ட உள்ளம் தியானம் செய்யாம, திக்ர் செய்யாம ஏற்படாது. அதுவும் அந்த தியானம், திக்ர் அந்த உள்ளத்தில அல்லாஹ்வை நினைவுபடுத்துறத கொண்டுதான் நடக்கணும். அப்ப அல்லாஹ்வை நினைவுபடுத்துறத கொண்டு நடக்கணும்னா அந்த உள்ளத்தில அல்லாஹ் நினைவுபடுத்தப்படுறான், அல்லாஹ்வை நினைவுபடுத்தப்படுகிறது என்றா
அங்க நான் என்று சொல்லி ஒரு எண்ணம், ஒரு உணர்வு தான் அந்த உள்ளத்தில் எந்நேரமும் நினைக்கப்படுகிறண்டா, எந்நேரமும் அந்த உள்ளத்தில நினைவாக இருக்கின்றா, இல்லாட்டி உள்ளம் நினைக்கிறதாக சரிபடுகிறண்டா, அந்த உள்ளத்தில கிடக்கிற குப்பையெல்லாம் சுத்தமாகாதா? சுத்தமாகும். அப்படி என்ன நாம முதல் என்ன செய்கிறோம்? லாயிலாக என்கிற சொல்ல கொண்டு, லாயிலாக என்கிற சொல்ல கொண்டு இந்த உலகமும் இல்லை, உடலும் இல்லை, மொத்தத்தில ஒன்றுமே இல்லை என்று அந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துறோமா இல்லையா? அப்ப அதை சுத்தப்படுத்துறதுக்கு முதல் அந்த உள்ளம் எப்படி இருக்குன்னா, இந்த உலக சம்பந்தப்பட்ட, இந்த உடல் சம்பந்தப்பட்ட தரகுகள் நிரம்பி வலிஞ்சி கொதிச்சு எந்நேரமும் அதோட தொடர்பான சிந்தனையோடையும், அதோட தொடர்பான எண்ணங்களோடையும், அதோட தொடர்பாகவே இருக்கிற உள்ளமாகவே இருந்த உள்ளத்தை இந்த லாயிலாக என்கிற சொல்ல கொண்டு படைப்பே இல்லை, சிருட்டி இல்லை, மொத்தத்தில உலகமும் உடலும் ஆகிய ஒன்றுமே இல்லை எனும் போது, ஒன்றுமே இல்லை என்று மறக்கிற போது உள்ளம் இப்ப எந்த நிலைக்கு வரும்? மழலை பருவ உள்ளத்தில இருந்த அந்த உள்ளத்துக்கு வராதா? மழலை பருவ உள்ளத்தில நம்ம உள்ள எப்படி இருந்துச்சு? அதுல என்னையாவது அசுத்தமானது, துப்புரவு பண்ண வேண்டியது, புட்பூண்டுகள், தேவையில்லாத விஷயங்கள், மரங்கள், புல்லுகள் எல்லாம் இருந்துச்சா? இப்ப நம்ம லாயிலாக என்கிற இந்த சொல்ல கொண்டு ஒன்றுமே இல்லை, இந்த உலகமும் இல்லை, உடலும் இல்லை என்று சொல்லி மறக்கிற பொழுது திரும்பியும் அந்த உள்ளம் எந்த நிலைக்கு வருகிறது? இப்ப அந்த மழலை பருவ அந்த உள்ளத்திற்கு சுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தமான நிலைக்கு வருகிறதா இல்லையா? அப்ப இப்ப நாம வாங்கின வளக நாம இப்ப புள்ளையெல்லாம் புடுங்கி மரத்தையெல்லாம் வெட்டி நல்ல துப்புரவாக்கி நல்ல சுத்தமாக்கி எடுக்கிற மாதிரி இப்ப உள்ளமும் வந்ததுக்கு பிறகு இப்ப உள்ளத்தை என்ன செய்யணும்? நாம பாதுகாக்கணும். அப்படியே அந்த துப்புரவா பரிசுத்தமா வச்சுக்கிறதுக்கு அந்த உள்ளத்தை என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். இப்படியே பாதுகாத்துக்கிட்டு இருக்கக்குள்ள உங்களுக்கு ஒரு அவசரம், ஒரு கஷ்டம், இல்லாட்டி ஒரு தேவை என்று ஏதாவது ஒன்று வந்தா அந்த உள்ளம் அதை என்னதா நினைச்சு பார்க்காதா? அப்படி என்றது நினைச்சு பார்க்கிறது அந்த உள்ளத்தில விதைக்கப்படுற விதை. ஆனா இப்ப நீங்க இப்படி சுத்தமாக்கி நீங்க உங்களுக்கு தேவையானதை மட்டும் அதில் விதைச்சிங்களா, விதப்படுமண்டா, அது அழகா எந்த கிருமிகளுடைய தாக்கமும் இல்லாம, எந்த புல்லுகளுடைய தொந்தரவும் இல்லாம அது ஒரு பரிசுத்தமா முளைக்காதா? பரிசுத்தமா நடக்காதா? நான் சொல்ற தெளிவை கொண்டு உங்களுக்கு உள்ளம் நம்புதான், நம்புது இல்லையா? நம்புது. அப்ப இப்ப நடக்காம இருக்கி, நினைக்கிறதெல்லாம் நடக்குது இல்லை, என்ன காரணம்? உள்ளம் பரிசுத்தமாக என்கிறத தவிர, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தல என்கிறத தவிர, இன்னும் அந்த உள்ளம் அசுத்தமாகத்தான் இருக்கி என்கிறத தவிர வேற எந்த காரணமும் இல்லை. அப்ப உள்ளம் என்கிறது ஒரு விளை நிலம், இறைவனை ஏகனாய் ஏற்றவர் உள்ளம் இன்பம் விளையும் சொர்க்க நிலம். இப்ப உஸ்தாது சொல்றாங்க, அந்த உள்ளம் பரிசுத்தமாகிறேண்டா, அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறேண்டா, அல்லாஹ்வின் அருள் இன்றி, அல்லாஹ்வின் அருள் இன்றி,
அகப்பரிசுத்தம் யாருக்கும் கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டுதான் அந்த உள்ளம் எண்ணெயாக்கப்படுகுதுன்றா சுத்தமாக்கப்படுகுதான். அப்ப லா இலாஹ என்கிற சொல்ல கொண்டு உலகத்தையும் இந்த உடலையும் மறக்கின்ற பொழுதோ அந்த நான் என்கிற அந்த உணர்வை கொண்டு அல்லாஹ் என உள்ளத்தில சரிப்படுத்தப்படுறதால அந்த உள்ளம் இப்ப எண்ணியாக போகுது. அல்லாஹ்வுடைய அருள் கிடைச்சி அந்த உள்ளம் இப்ப சுத்தமாக போகுது, சுத்தமாக்கப்படுகிறது. ஏன்? எந்நேரமும் அந்த உள்ளத்தில அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வுடைய நினைவுபடுத்தல், அல்லாஹ்வை தியானிக்கிற உள்ளமாக அது மாறுமா இல்லையா? அப்படி மாறக்குள்ள இப்ப உள்ளம் அசுத்தமாகுதா சுத்தமாகுதா? இப்படி சுத்தமாக்கப்படுறதுக்கு அந்த நான் என்று சொல்லியிருக்கிற அந்த உணர்வை நீங்க உள்ளத்தில சரிப்படுத்தி அந்த உள்ளம் நினைவுபடுத்தினதுதான் காரணம் என்று உங்களுக்கு புரிய வேண்டிய நிலை உங்களுக்கு வரும் போதும் அல்லாஹ்வோட பேரருள் இதால இந்த உள்ளம் சுத்தமாக்கப்பட்டுச்சு, அல்லாஹ்வை கொண்டுதான் நான் சுத்தப்படுத்தி இருக்கேன் என்று உங்களோட அறிவு உங்களுக்கு உணர்த்தாதா? இந்த உண்மை உங்களுக்கு தெரிய வேண்டி வராதா? கண்டிப்பா வரக்குள்ள இப்ப உங்களோட உள்ளம் சுத்தமாயிருக்கும். இப்ப நீங்க என்னத்தை நினைச்சாலும் உங்களுக்கு தேவை என்று என்ன உங்களோட உள்ளத்தில ஒரு ஊசலாட்டம் நடந்தாலும் அதுல உணரப்பட்டு கொண்டிருக்கிற அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அது உங்களுக்கும் தெரியுமா தெரியாதா? அப்ப இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட துவா பிரார்த்தனை என்று சொல்ற ரகசியம் இப்ப குடிபடுகிறதா? பிரார்த்தனை செஞ்சா நாங்க ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்ன ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டுவா இப்ப நடக்கும். இப்ப அது என்ன செய்யும்? அது துளிரிட்டு உங்களுக்கு நடக்கிறதுக்கு உங்களோட உள்ள பரிசுத்தத்தை வச்சு உங்களோட உள்ள எந்த அளவுக்கு சுத்தமாயிருக்கோ அந்த அளவை வச்சு உங்களுக்கு டைம் எடுக்கும், நேரம் எடுக்கும், நாள் எடுக்கும், பொறுமையா இருக்கும். இப்ப இன்னைக்கு பொறுமையாளர்களுடைய யார் இருக்கவா? அல்லாஹ் இருக்கான். அப்ப நீங்க அல்லாஹ் கிட்ட பாரம் கொடுத்துட்டோம், எந்த பிரச்சனை அல்லாஹ்வுக்கு தெரியும் என்று நீங்க நம்பினீங்களா, அவன் இதை நிறைவேற்றி தருவான் என்று உங்களுக்கு நம்பிக்கை வந்துட்டா, அவனை நீங்க உணர்ந்த உள்ளம் கொண்டு உங்கள்கிட்ட இருக்குமண்டா, அவனுக்கு தெரியாம நீங்க ஏதாவது ஒன்று நினைக்கலாமா? நீங்க நினைக்கிற ஏதாவது ஒன்று அவனுக்கு தெரியாது நீங்க புரிஞ்சு கொள்ளலாமா? இப்ப இரண்டட்டா அவனோடவா இருக்க நாம் இப்ப இங்க எந்நேரமும் அவனோடு இருக்கிறீங்க என்ற நம்பிக்கை அதிகரிக்கிற பொழுது உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நிறைவேற்றி தாரதும் உங்களுக்கு தேவையானதை கொண்டாந்து உங்களோட காலடியில உங்களுக்கு கொடுக்கறதும் யார பொறுப்பு? இப்ப இந்த நம்பிக்கை வரும். இப்ப அல்லாஹ்வுடைய அந்த உணர்வை உள்ளத்தில சரிப்படுத்தி அந்த உள்ளம் ஏக வியாபகமாக இருக்கி எந்த வரைவிலக்கணத்திலையும் அமையாம அந்த உள்ளம் ஏக வியாபகமா இருக்கி என்று உங்களோட உள்ளம் ஏற்றுக்கொள்ற இடம் வந்தா இறைவனை நீங்க ஏகமா ஏற்றுக்கொள்றீங்க. இறைவனை ஏகனாய் ஏற்றுக்கொள்ற நிலைதான் இறைவனை ஏகனாய் ஏற்றுக்கொள்ளும் உள்ளம் என்று சொல்ற இந்த உள்ளம் இப்ப இறைவன் என்று சொல்ற அவன் ஏகமா இருக்கான் என்கிற நிலையை உங்களோட உள்ளம் ஏற்றுக்கொள்ற நிலையும் இப்ப உங்களோட உள்ளத்துக்கு தெரியும். உள்ளம் அந்த நிலையை உணரும். அந்த ஏக நிலையில இருக்கிறவன் யார்? இப்ப இறைவன். இப்ப இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையில சம்பந்தம் ஏற்பட்டுட்டா உங்களோட உள்ளம் இப்ப என்ன செஞ்சிட்டா அந்த ஏகம்ங்கிற பெருங்கடல்ல இணைஞ்சிட்டு
இணைஞ்சிட்டா இணைஞ்சிட்டு அப்ப இப்ப ஏகம்ங்கிற பெருங்கடலில் இணைந்து விட்ட உள்ளமோ திசை அறிந்து செல்வதால் சேரும் இடம் எங்க? சொர்க்கம். சொர்க்கத்தில் இருக்கிறவங்க எதை நினைச்சாலும் அங்க என்ன செய்யுமா? ஜன்னத்துல நினைக்கிறதெல்லாம் நடக்கும் என்று சொல்லுவாங்க. இப்ப நடக்குதா? சொல்லி கேட்ட இருக்கட்டுமே, அது சொல்லி கேட்ட இப்ப நடக்கணும். இப்ப இந்த அனுபவத்துல இப்ப நான் நினைக்கிறது எனக்கு முன்னுக்கு வருகிறது, என்ற காலடியில இருக்கி, அது நடக்குதுண்டா நான் எங்க இருக்கேன்? நரகத்தில் இருக்கேனா சொர்க்கத்தில் இருக்கேனா? ஜன்னத்தில் இருக்கேன். இப்ப அப்படி என்றா இப்ப என்ன சூழ்ந்து என்ன இருக்கு? நரகம் இருக்கா ஜன்னத்தில் இருக்கா? ஜன்னத்தில் இருக்கு. நான் ஜன்னத்தில் இருக்கேன். அப்ப நினைக்கிறத அவன் எனக்கு என்ன செய்யணும்? எனக்கு முன்னுக்கும் அதே கணம் தரணும். அதே கணம் தார அளவுக்கு இந்த உள்ளம் என்ன செய்யணும்? அவனை கொண்டு சுத்தமாக்கப்பட்டிருக்கணும். அப்ப எந்த அளவுக்கு நாம நிலத்தை சுத்தப்படுத்துறோமோ, வாங்கின இடத்தை சுத்தப்படுத்துறோமோ, அந்த அளவுக்கு நாம போடுற முளைக்கிற வீதமும் வளர்ற வீதமும் அதிலிருந்து அறுவடைய காண்ற அந்த வீதமும் குயிக்கா நடக்குமா இல்லையா? டக்குன்னு அந்த அறுவடை கிடைக்குமா இல்லையா? இப்ப ஒரு நாள் பார்க்கும், 2 நாள் பார்க்கும், 3 நாள் பார்க்கும், 10 நாள் பார்க்கும், 10 மாசம் பார்க்கும், நடக்குது இல்லை. நம்மளோட உள்ள அந்த அளவுக்கு சுத்தமா இல்லை. அப்ப இன்னும் என்னத்தை சுத்தப்படுத்தணும்? அந்த லா இலாஹ என்கிற சொல்ல கொண்டு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அந்த உள்ளத்தை சுத்தப்படுத்தி அது அல்லாவை நினைவுபடுத்துற, அல்லாவை திக்ர் செய்கிற, அல்லாவை தியானம் செய்கிற, அந்த நான் என்று இருப்பவன் அல்லாஹான் என்று சொல்லி தரிப்படுத்துற அந்த உள்ளமாக அதை மாற்றினோம்டா, அது மாறும்டா, இப்ப சுத்தமாயிட்டே போகும். இப்ப எக்கணமும் அவர் என்ன செய்வார்டா, உள்ளத்தில் அவனைத்தான் உணர்ந்துகிட்டே இருப்பாரா இல்லையா? இப்ப அதுல புல்லு முளைக்குமா? அப்ப ஈனைக்கு புல்லு முளைக்கிறது அவசியம் இல்லாத மரம் முளைக்கிறது, கிருமி நாசினி வண்டுகள் வந்து அடிக்கிறது என்று ஈனைக்கு சொல்ற வேலையெல்லாம் செய்யறவன் யார்? சைத்தான். அப்ப அவன் அதுகளை எல்லாம் செஞ்சாத்தானே உண்டு உங்களோட நடக்காது, நீங்க எதிர்பார்க்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது, நரகத்தில் கொண்டு போய் போடலாம். அப்ப அவன் உங்களோட நிலத்தில கொண்டு வந்து அவன் என்ன செய்யறான்? உங்களுக்கு தெரியாம நீங்க நிலத்தை கவனிக்கிற அந்த கண்ணை குருடாக்கிட்டு போட்டு நிலத்தை இந்நேரமும் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த பார்வைக்கு திரைய போட்டு சரியா அவன் விதைச்சுக்கிட்டு இருக்கான். அது விளங்குது அவங்களுக்கு? அவன் விதைச்சி அவன் நரகத்துக்கு கொண்டு போய் உங்களை சேர்க்கணும்ங்கிறத அவன் அறுவடை. அவன் அறுவடை செய்ய அவன் நோக்கம் என்னண்டா, நல்ல புள்ளையில முளைக்க வச்சு தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் கொடுத்து தரகுகளை எல்லாம் அள்ளி போட்டு குப்பையாக்கி நல்ல குப்பை மேடு ஆக்கி அதுக்கு போய் நீ நெருப்பு வச்சுட்டான்டா. இப்ப அங்க பத்திட்டு இருக்குமா இல்லையா? இந்நேரமும் பத்திட்டு இருக்க அங்க முடியுமா? இன்னும் அதிகமான தரகுகளும் வந்து திரும்ப. அப்ப இப்ப அவன் என்ன செய்யறான்டா, இப்ப அந்த ஜன்னத்தாக இருக்க வேண்டிய அந்த நிலத்தை மடையற வாழ்வை கொப்பி பண்ணி குப்பை மேடாக்கி இப்ப நரகமாக மாற்றி அவன் இன்ப சுகம் காண்றான். என்னது இன்ப சுகம் பண்ண? நான் நரகத்துக்கு கொண்டு போய் நான் போட்டுட்டேனால. இத தெரியாம இது தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளோட கல்புக்கண் திறக்காம இருக்கிறதால நாம கயவனோட இணைந்து சென்று கடும் துயர்ல வீழ்றோம் திரும்ப திரும்ப.
அப்படி இல்லாம நம்மள கொஞ்சம் நேரம் எடுத்து அந்த உள்ளத்தில் இருக்கிற இந்த குப்பைகளை எல்லாம் நீக்கி துப்புராக்கி அந்த நிலத்தை சுத்தப்படுத்தி நல்ல பரிசுத்தமாக்கி விட்டு போட்டு அதுல உங்களுக்கு என்ன தேவையா தேவையா அந்த விதையை போடுங்க. போட்டு அமைதியா பொறுமையா இருங்க. திரும்ப அந்த நிலத்தில நீங்க விதைச்ச விதை அறுவடை ஆகாத வரைக்கும் இல்லாட்டி அறுவடை ஆகும் வரைக்கும் பாதுகாருங்க. பாதுகாக்கிறேன் அர்த்தம் எந்நேரமும் நீங்க உங்களோட விதையை பாருங்க. நீங்க உங்களுக்கு தேவை என்று நினைச்சத கவனிங்க. அந்த நிலத்திலிருந்து அதை புடுங்கி புல்லோட சேர்த்து வெளியே எறிஞ்சுட்டுறாம புல்லுகளை மட்டும் போய் அடிக்க நினைச்சிங்க. அவசியம் இல்லாத விஷயங்களை எல்லாம் கொண்டு போய் என்ன செஞ்சதில்லை. அவசியம் இல்லாத விஷயங்களை எல்லாம் வெளியாகுங்க. ஆனா அது உங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் அங்க என்ன செய்யுங்க. நிலத்தில புடுங்கிட்டுறாம தோண்டி வெளியே விதையை எடுத்து விட்டுறாம அதை பதிக்க வைங்க, நினைச்சே வைங்க. அப்ப இப்ப உள்ளம் என்ன செய்யும். ஆனா இது தியானம் செய்யாம இது நடக்காது. இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்தல. அதான் இந்த பாட்டு சொல்லுது, அல்லாவின் அருளின்றி அகப்பரிசுத்தம் யாருக்கும் கிடையாது. அப்படி என்றா இன்னைக்கு என்ன செய்யணும். முதல் உள்ளம் சுத்தமாகிறேன்டா அல்லாவை சரிப்படுத்தணும். அல்லா இன்னைக்கு என்ன செய்யணும். அந்த உள்ளத்தில நினைவுபடுத்தப்படணும், தியானம் செய்யப்படணும், திக்ர் செய்யப்படணும். அப்ப இப்ப அந்த திக்கிற்கு வந்து இப்ப அந்த திக்கரை செஞ்சுக்கிட்டு மிச்சங்காலமா இருக்கிற ஜஸ்மின் உள்ளம் அந்த இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது வந்திருக்காதா, வரமாந்திருக்காதா? அப்படி வரக்குள்ள அந்த உள்ள நினைக்கிற விஷயம் டக்குனு நடக்குதுன்னு அந்த உள்ள உணர்ச்சி கொடுக்காதா? இங்க பாரு, நீ நினைச்சோன்னு உனக்கு நடக்குது வாண்டு. இப்ப என்ன செய்யணும் ஜஸ்மின், நாம நினைச்ச ஒண்ணு நடக்குது என்று தலைக்குள்ள கணத்தை கூட்டணுமா, இல்ல உள்ளத்தை இன்னும் சுத்தமாக்கணுமா? எப்படி? அப்ப இன்னும் சுத்தமாக்குற வேலைதான் நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோமே அல்லாமல் அந்த நினைக்கிறத நடக்க வைக்கிறதும் அதை நடத்துறதும் நினைச்ச உடனே நமக்கு முன்னுக்கு அது தெரிய வேண்டி வர வேலையை செய்யறது யாரு? அது அல்லாஹ்வுடைய வேலை. அவன் என்ன செய்வான்? மலக்குகளை கொண்டு ஜின்களை கொண்டு அந்த விஷயத்தை நமக்கு என்ன செய்வான்? நமக்கு தெரிகிற மாதிரி, நமக்கு புரிகிற மாதிரி, நமக்கு முன்னுக்கே விளங்குற மாதிரி அதை நடத்தி தருவான். நாம என்ன செய்யணும்? பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்ற மாதிரி நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அல்லாவோட இருந்தா அல்லாஹ் நம்மளோட கூட இருக்கான் என்று நம்பினான். அதுதான் அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னது. பொறுமையா இருக்காளண்டா அவளோட உள்ளத்தில அல்லாஹ் நினைவுபடுத்தப்படுறாங்க. அவங்க அல்லாவோட தொடர்பா இருக்க, அதனால பொறுமையா இருக்க. அப்போ அதிகமாக நாம பொறுமையாவே இருக்கணுமா இல்லையா? இதை விட்டு போட்டு இது ஜன்னத். இப்ப நரகம் என்றா என்ன? நரகத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? நினைக்கிறது அவர்களுக்கு முன்னுக்கு தெரிய வேண்டி வருமா, இல்ல அவளுக்கு தெரிய வேண்டி வாரத்தை அவ போய் எடுக்கணுமா? தெரிய வேண்டி வரணுமாட்டா அவ போய் நடந்து ஓடி அலைஞ்சி திரிஞ்சி பெற்றுக்கொள்ளணுமா? அப்போ ஒன்று தேவை என்ற உடனே இந்த 24 மணித்தியாலமும் அதை அடைகிறதுக்கு ஓடி திரிகிற, அலைஞ்சி திரிகிற, நொந்து திரிகிற, வெந்து திரிகிற எல்லாம் இப்ப எங்க நடக்குது? ஏன் அப்படி இருக்க? ஜன்னத்திலையா? அப்போ இப்ப அவர்களை கொண்டு போய் போட்டு இப்படி ஒரு 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 பரிசுத்தமான ஒரு சுத்தப்படுத்த வேண்டிய ஒரு தண்ணில உணரக்கூடிய ஒரு உள்ளத்தை மறக்க வச்சு இந்த உடலுக்காக நீ தேவைன்னா ஓடு, தேடு, முடியுமான அளவுக்கு என்ன செய் என்று சொல்லி அவளுக்கு பராக்க காட்டி
அவன் உள்ளத்துல குப்பையெல்லாம் மடையற வாழ்வை கொப்பி பண்ணி அந்த குப்பையெல்லாம் நிரப்பி அவர் அலைஞ்சு திரிகிறதா இல்லையா? அப்ப இவருக்கு அதை தேடிக்கொள்ற வழி தெரியாம இவர் தேடி போய் என்ன செய்யறாரு எல்லாத்தையும் எடுத்துக்கணும் என்று சொல்லி இவர் தேடி 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 இவர் நினைச்சோன்ன இவரை தேடி வார விஷயம் ஜன்னத்து. அப்படி வார விஷயத்தை தேடி இவர் போனாரண்டா என்ன இப்ப எங்க இருக்காரு? அப்ப ஈனைக்கு இப்ப நரகத்திலிருந்து விடுபடுறேன்டா மெதுவா 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 ஜன்னத்துக்கு வரணும் இல்லையா? அப்ப அது வரைக்கும் அவர் இந்த உலகத்தில் இருக்கிற தேடலை ஒரே அடி அனுப்பாட்டையும் இல்ல. அப்ப அதனால கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும்? அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறதுக்கே அதிகமான நேரத்தை எடுத்தாரண்டா அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி அந்த நிலத்தை கொண்டு எனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் நினைச்ச உடனே அல்லாஹ் எனக்கு தாரமாயிடி அந்த ஜன்னத்தில போய் நான் உட்காரலாம். உடலை கொண்டா உள்ளத்தை கொண்டா? உள்ளத்தை கொண்டு நான் அந்த ஜன்னத்தில அமையலாம், இழிப்பாக உட்காரலாம் என்று சொல்லி அந்த உள்ளத்தை ஜன்னத்தோட சம்பந்தப்படுத்தி ஜன்னத்தில போய் அந்த உள்ளம் இருக்கிற நிலை வருமண்டா, இருக்கிற நிலை ஏற்படுமண்டா. இப்ப அவருடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறத்தையும் அவர் உணர்வார். அவருக்கு உணர்த்தப்படும். உணர்த்தப்படக்குள்ளே இப்ப அவரோட உள்ளம் எங்க இருக்கி? ஜன்னத்தில இருக்கு. அப்ப ஜன்னத்துக்கு இப்ப உடல் போகுமா உள்ளம் போகுமா? உடலை நிழலை போன்ற உடலை நிஜமன நம்பி ஜன்னத்தில போகலாமா நரகத்தில விழலாமா? நிஜமன நம்பி நரகில் விழாதே எங்காக. அப்ப உடலை நிஜமன நம்பி உடலுக்காக வாழ்றவர் உடலுக்காக நிற்கிறவர் எங்க நிற்காருன்னா அவர் நரகத்தில விழுந்துட்டு இருக்கார், நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கார். அவர் நரகத்துக்குள்ள இருக்கிறார். அதான் வேதம் சொல்லுது மனிதர்களை நரகம் சூழ்ந்த வண்ணம் இருக்க. அப்ப உடலுக்காக நம்பி உடலுக்காக வாழ்ந்தா அவரை நரகம் சூழ்ந்திருக்கும். உள்ளத்தை நம்பி உள்ளத்தை சுத்தப்படுத்தி அந்த உள்ளத்துக்காக வாழ்ந்தா உள்ளம் என்பது ஒளியாகும், அதை உணர்ந்து கொள்வதே வாழ்வாகும் என்று அந்த உள்ளத்துக்கான வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாரண்டா இப்ப அவர் என்ன சூழ்ந்திருக்கும்? அவரை ஜன்னத்து சொர்க்கம் சூழ்ந்திருக்கு. அப்படி சொர்க்கம் சூழ்ந்து சொர்க்கத்தில இருக்கிறவர் என்ன நினைக்காரோ அத அவருக்கு உடனே அவருக்கு முன்னுக்கு கொண்டாந்து இன்னாங்க என்று கொடுப்படுறது ஜன்னத்தில உள்ள ஸ்பெஷல் கவனிப்பு. அவர் நினைக்கிறது நடக்கும். அப்ப இப்ப அவர் நினைச்சாருண்டா நடக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கார். இப்ப நடக்காது என்ற ஒரு எண்ணம் அவர்கிட்ட வேலை செய்யுமா? இப்ப